நேபாளத்தில் இன்று ஏற்பட்ட பயங்கர திடீர் வெள்ளம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேபாளத்தின் ராசுவா மாவட்டத்தில் சீனாவின் திபெத் எல்லையை ஒட்டிய பகுதியில் உள்ள பேட்டே கோசி ஆற்றில் திடீரென மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளத்தில் வீடுகள், பாலங்கள், சாலைகள் மற்றும் மின்சார கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. குறிப்பாக திமிரே மற்றும் சியாப்ருபேசி பகுதியில் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ள நீர் சில பகுதிகளில் மிக வேகமாக பாய்ந்ததால் பாலங்கள் மற்றும் கட்டிடங்கள் சில நொடிகளிலேயே அடித்துச் செல்லப்பட்டதாக வெளியான காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இந்த பேரழிவில் உயிரிழப்பு எண்ணிக்கை தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கிறது. சமீபத்திய தகவல்களில் நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளதாகவும் அதில் சுற்றுலா பயணிகளும் உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைலாஷ் யாத்திரைக்கு சென்ற இந்தியர்களும் காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணிகளில் நேபாள இராணுவம், காவல்துறை மற்றும் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த வெள்ளம் திபெத் பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவு அல்லது பனிப்பாறை தொடர்பான நிகழ்வால் ஏற்பட்டிருக்கலாம் என ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் வெள்ளத்திற்கான துல்லியமான காரணம் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். மீட்பு பணிகளுக்கு சாலைகள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்துள்ளதால் சவால்களாக உள்ளது. மேலும் ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இந்த பேரழிவில் சிக்கியுள்ள அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் பிரார்த்தனை.